பல விஷயங்களில் மோடி அரசை பின்பற்றி அதை அப்படியே காப்பி எடுத்து தான் நீங்கள் ஸ்டாலின் அரசு செயல்படுகிறது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. அதில் ஒன்று மீடியாவை கையாளுவது. மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணுன்ற இந்த போக்கு அதிகரிக்குமே ஒழிய அவர்கள் ஜனநாயகவாதியாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், எதிர்பார்க்காதீர்கள். அவங்க திருந்த மாட்டாங்க. ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய எல்லோருக்கும் வழியை காட்டி விட்டார்கள். மீடியாவை நீ இப்படி தாண்டா டீல் பண்ணணும், மீடியா ஃப்ரீடம்லாம் ஒன்றும் கிடையாதுடா, அவன் யாராக இருந்தாலும் என் கால் அடியில் உட்காரணும், நான் சொல்கிறத கேட்கணுன்றது. திமுகவை மட்டும் குடும்ப கட்சி என்று அமித்ஷா சொல்வது ஓரவஞ்சனை தானே. உண்மையிலேயே நீங்கள் குடும்ப ஆட்சி தான் அப்படின்னீங்கன்னா இந்த அளவுக்குள்ள இந்தியா பூரா வைக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைமை இந்தியாவிலே இருக்கக்கூடிய பலவீனமான பிஜேபி தலைமை. கூட்டணிக்குள்ளே யாரோ வருவாங்கன்னாங்க, வெளியில் போனவங்க தான் மிச்சமே ஒழிய ஒருத்தர் கூட உள்ள வரல. புது கட்சிகளை கூட்டு வர வேணாங்க. ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கூட நயனா நாகேந்திரனால சமாதானப்படுத்தி உள்ள வைக்க முடியலன்னா என்ன தலைமை இது? அமித்ஷா பேசுறது எந்த அர்த்தமும் இல்லை. அவர் ஸ்டாண்டர்ட் டயலாக விட்டுட்டு போறாரு. பேப்பரில் என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு எப்படி பொட்டியை மாற்றிடுவீங்களான்னு தெரியல. கேபிட்டல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நிறைய கேள்விகள் இருக்குது இப்போதைய அரசியல் சூழ்நிலையில். ஆனால் என்னோட முதல் கேள்வி, எதிர்க்கட்சிகள் எங்கே சார் போனாங்க? ஏன்னா நிறைய விதமான விமர்சனங்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் மீதான விமர்சனம். ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த களத்தில் எங்கே இருக்காங்க? இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. அதாவது ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டோட சாபக்கேடு 2021 பிறகு எதிர்கட்சிகள் பலவீனமாக இருப்பது. 2016 ஜெயலலிதா மரணம், 18 கலைஞர் கருணாநிதி மரணத்துக்கு பிறகு 3 ஆண்டுகள் எடப்பாடி அரசாங்கம் ஒரு பலவீனமான அரசாங்கமாக கருதப்பட்டது. அப்பொழுது திமுக ஒரு வலிமையான எதிர்கட்சியாக செயல்பட்டது. பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள், தெருக்களுக்கு இறங்கி போராடினார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்முறை, இந்த மாதிரி அடுக்கி கொண்டே போகலாம். மக்களை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்காக தெருக்களில் இறங்கி போராடினார்கள். ஆனால் இன்றைக்கு 2021 ஸ்டாலின் அரசு அமைந்த பிறகு எதிர்க்கட்சிகள் அதிமுக முற்றிலுமாக என்று சொல்ல முடியாவிட்டாலும் பெரிய அளவுக்கு செயலிழந்து போனது. அதுலேயும் 2022 ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட பிறகு அவங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக மாறி மீடியா கவனம் அந்த பக்கம் போச்சு. அதிமுக பலவீனம் அடைந்து இன்னோவேட்டிவாக ஒரு எதிர்கட்சிக்குரிய பாத்திரத்தை வகிக்க முடியாமல் போனது முதல் தவறு. ரெண்டாவது, திமுகவோட கூட்டணி கட்சிகள் கடந்த காலங்களில் கருணாநிதியோடையும் ஜெயலலிதாவோடையும் கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில் இருந்தாலும் தேர்தல் காலம் வரைக்கும் தான் கூட்டணி. தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே தெருக்களில் கொடியை எடுத்துகிட்டு நிற்பாங்க. இந்த முறை அவங்க தொழிலாளர்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடினாலும் கடந்த காலங்களில் வீரியத்துடன் போராடியது போல போராடவில்லை. எங்கே ஸ்டாலின் முகம் சுளிப்பாரோ, கோபித்துக் கொள்வாரோ என்ற ஒரு விதமான தயக்கத்திலேயே தான் அவர்கள் இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கடந்த காலங்களில் போராடிய அளவுக்கு கூட இப்பயும் போராடல. அதாவது கூட்டணி என்பது தேர்தல் அந்த கடைசி ஒரு மாதம் தான். மற்ற நேரங்களில் தெருக்களில் தான் இருப்பாங்க. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, ஒரு முறை சிஐடி போராட்டம் நடத்தும் பொழுது கருணாநிதி சிஎம்மாக இருந்தப்போ சிஐ2 தோழர்கள் போய் அவரை பார்த்தப்போ அவர் சொன்னது, என்னையா நீங்கள்லாம் போராட வேண்டிய அளவுக்கு போராடலையே, என் காதில் சத்தம் கேட்கலையே அப்படின்னார். நீங்கள் நிறையா போராடினாதான் நான் மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும்னார். மத்திய அரசையும் மாநிலத்தில் உள்ள அதிகாரிகளையும் சமாளிப்பதற்கு உங்களுடைய போராட்டம் வீறு கொண்டதாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது நேர் எதிராக இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எதிர்கட்சிகள் போராட வேண்டிய அளவுக்கு போராடலை. ஒன்று. ரெண்டாவது, மீடியா. எதிர்கட்சிகள் போராடாததோட விளைவு மீடியா அதை எதிரொலிக்காமல் இருக்கிறது. மீடியா தன்னுடைய பாத்திரத்தை வகிக்க முடியாமல் மொத்தமாக திமுக காலடியில் சரண்டராகி கிடக்குது. மோடி ஆட்சியில் டெல்லியில் எப்படி முதல் 2 ஆண்டுகளில் மீடியா சரண்டர் ஆச்சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டில் மீடியா சரண்டராக இருக்குது. மோடி 3.0 கூட மீடியா ஓரளவு வீறு கொண்டு எழுந்திருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக அதுவும் இல்லை. ஸோ மீடியாவும் தன்னுடைய கடமையை தவறிவிட்டது. ஆகவே ஒரு பக்கம் எதிர்கட்சிகளுடைய பலவீனம், செயலற்ற தன்மை, இன்னொரு பக்கம் மீடியா மொத்தமாக திமுகவிடம், ஆளுங்கட்சியிடம் சரணடைந்தது, விலை போனது. மீடியா 90% மீடியா அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் திமுக சொல்படி கேட்டு நடக்கும் தன்மை கொண்டதாக மாறிப்போனது. கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா, அந்த மாதிரியான ஒரு மீடியாவாக மாறிப்போனது இன்னொரு சாபக்கேடு. அது தமிழ்நாட்டில் இந்த 2 போக்குகள், எதிர்கட்சிகள் செயலிழந்தது,
90% மீடியா ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடியது என்பதை தாண்டி விலை போனதாக மாறியது. இது ரெண்டும் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்தாக சவாலாக உருவெடுத்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஊடகத்துறையில் சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்கள கூட வந்து அரசு அச்சுறுத்துற மாதிரி இருக்குன்னு ஒரு கருத்துக்கள் வைக்கப்படுது. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து உங்கள் மேலேயும் வைக்கப்படுது. இல்லைங்க, இப்போ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சோஷியல் மீடியாவை மட்டுமே வச்சு மீடியாவோட ரோலை ப்ளே பண்ணிட முடியாது. சோஷியல் மீடியான்றது வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு ஆன்சிலரி யூனிட்டாக தான் இருக்குது. அதாவது பாரம்பரிய ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய அச்சு ஊடகங்கள் மற்றும் காட்சி ஊடகங்களுக்கு அவங்க உருவாக்கக்கூடிய கருத்துருவாக்கங்களுக்கு அடுத்து துணை கொடுக்கக்கூடிய, தோள் கொடுக்கக்கூடிய, அஜெண்டா செட் பண்ணக்கூடிய, நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய, பாசிட்டிவாக நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக, ஒரு அமைப்பாகத்தான் வந்து ஒரு சாதனமாகத்தான் சோஷியல் மீடியா இருக்குது. அதுவே பிரதானமான கருத்துருவாக்க கருவியாக இன்றைக்கி உருவாகவில்லை. இதை விட பெரிய ஆபத்து நமக்கு வந்து எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருப்பது. எதிர்க்கட்சிகள் இந்த அளவுக்கு வந்து செயலற்று பலவீனமாக இருப்பதால் மீடியாவால் செயல்பட முடியல. மீடியாவும் தன் பங்குக்கு விலை போய் இருக்கிறது. 90% அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள். இதில் மூன்றாவதாக சமூக வலைதளங்கள் வந்து ஓரளவு சமூக வலைதளங்கள் செயல்படுகின்றன, நான் மறுக்கவில்லை. ஆனால் அரசாங்கத்தை வழிக்கு கொண்டு இது எல்லாத்தோட நோக்கமே எதிர்க்கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது, ஊடகங்கள் மீடியா மக்கள் பிரச்சனைகளுக்காக பாரம்பரிய ஊடகங்கள் போராடுவது, இது எல்லாத்துக்கும் நோக்கம் ஒன்று தான். அதாவது அரசு தன் தவறை திருத்தி கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இந்த காரியத்தை எதிர்க்கட்சிகளாலையும் அரசை செய்ய வைக்க முடியல, மீடியாவாலையும் செய்ய வைக்க முடியல. அதற்கு காரணம் வந்து எதிர்க்கட்சிகள் செயலற்று போனது, மீடியா விலை போனது. 90% மீடியா. நவ் சோஷியல் மீடியான்ற புது கான்செப்ட் வந்திருக்கு கடந்த 10 ஆண்டுகளில். அவங்களோட ப்ராப்ளம் வந்து அவங்க மட்டுமே அரசை வந்து உந்தி தள்ளிட முடியாது. அதாவது எதிர்க்கட்சிகளும் மீடியாவும் கடமை தவறி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மூன்றாவது அங்கமாக இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மட்டும் வீறு கொண்டு எழுந்து அரசை வேலைக்கு வாங்கிட முடியாது. ஏன்னா இன்னமும் எவ்வளவுதான் சமூக வலைதளங்கள் இருந்தாலும் கருத்துருவாக்கத்தில் ஆட்சியாளர்கள் ஸ்டேட் யாரை பார்த்து பயப்படுதுன்னா பிரைம் மீடியாவை பார்த்து, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்த்து தான் பயப்படுதே ஒழிய சோஷியல் மீடியாவை பார்த்து பயப்படல. அவங்க வந்து இன்னமும் சோஷியல் மீடியா வந்து கருத்துருவாக்கத்தில் கீழே இறங்கி போகலை, அந்த அளவுக்கு வலிமை வரல. அரசாங்கத்தை அடிப்பணிய வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் இன்னமும் அது வலுப்பெறலை. இதில் தனிப்பட்ட முறையில் சோஷியல் மீடியாவில் பேசக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரூபத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் பாதிக்கப்படுபவர்கள் எல்லாருமே வந்து தவறு செய்யலன்னு சொல்ல முடியாது. அவரவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் வந்து அரசாங்கத்தோட போக்க எதேச்சதிகாரத்தை அடக்குமுறையை நியாயப்படுத்துவதாக அமைந்து விடுகிறது. ஸோ இது ரொம்ப கலவையான ஒரு பிரச்சனை. இது வந்து நம்ம சோஷியல் மீடியா வந்து செயல்படுதுன்றது உண்மை. சமூக வலைதளங்கள் இல்லைன்னா இன்னும் நிலைமை மோசமாக போயிருக்கும். ட்ரெடிஷ்னல் மீடியா பாரம்பரிய ஊடகங்கள் விலை போன மாதிரி சமூக வலைதளங்கள் விலை போகல. அதுலேயும் சமூக வலைதளங்களில் ஆட்சியாளர்கள்கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு அஜெண்டாவை செட் பண்ணக்கூடிய ஒரு பெரும் படையே காத்திருக்குது. ஆனால் அதையும் மீறி மனசாட்சியோடு இயங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை அவர்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அது ஜனநாயகத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய வேலை. பட் ட்ரெடிஷ்னல் மீடியாவை விட சமூக வலைதளங்கள் தான் இன்றைக்கி ஓரளவு ஆக்கப்பூர்வமாக இருக்க அரசின் தவறுகளை சுட்டி காட்டுகிறது என்பது உண்மை. எஸ், அதை நாம் அங்கீகரித்து தான் ஆக வேண்டும். சார், இப்போது எதிர்க்கட்சிகள் நிறைய விஷயங்களில் வந்து முன்னெடுக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் அது ஒரு புறம் இருக்க எதிர்க்கட்சிகள் சிதறி கிடக்கும்போது இந்த பக்கம் திமுக தொடர்ந்து மக்கள்கிட்ட வாக்கரசியலை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ பொங்கலுக்கான அந்த 3000 ரூபாய் கொடுக்கறது, ரேஷன் கடைகளில் வீட்டுக்கே போய் டோக்கன் கொடுக்க போகிறாங்க, இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களில் திமுக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு தானே சார் இருக்குது? ஆமாம், அவங்க வேலையை அவங்க ரொம்ப விரைவாக, அதாவது ஃபோக்கஸ்டாக முனைப்போடு அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்க ஒரு பக்கம் வந்து அரசுக்கு ஆதரவான கருத்துருவாக்கத்தை சமூக வலைதளங்கள்லையும் ட்ரெடிஷ்னல் மீடியாலையும் அக்ரெசிவாக கொண்டு போகிறது. அதற்காக வந்து மாதந்தோறும் பல லட்சங்கள், ஏன் சில கோடிகளை கூட அவர்கள் செலவழிக்கிறார்கள். அரசுக்கு ஆதரவான ஒரு நெரேட்டிவை பில்டு பண்ணுறதுக்கு அச்சு ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில், ட்ரெடிஷ்னல் மீடியாலையும் சமூக வலைதளங்களையும் சமூக வலைதளங்களையும் அரசுக்கு ஆதரவான ஒரு நெரேட்டிவை எல்லா விஷயத்துலையும் கொண்டு போகிறதுக்கு அவங்க பெரிய படையாக வச்சுருக்காங்க. அரசுக்கு எதிராக நெரேட்டிவை உடைக்கிறதுக்கும், அப்படி பேசுகிறவங்கள கருத்துருவாக்கத்தோட ஒழுங்காக பேசுகிறவங்களையும் சிதைக்கிறதுக்கும், அவங்களோட பெயரை கெடுப்பதற்கும், டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் வந்து ஸ்லாண்டர் கேம்பெயின், அவதூறு பரப்புறதுக்கும் ஒரு பெரும் படையை வந்து சோஷியல் மீடியாவில் வச்சுருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்து செய்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து மாதந்தோறும் சில கோடிகளை அவர்கள் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். பணம் அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட இருக்குது. இதுவரை தமிழக வரலாறுலே இல்லாத அளவுக்கு டெல்லியில் மோடி என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே இவங்க பண்ணுறாங்க.
பல விஷயங்களில் மோடி அரசை பின்பற்றி அதை அப்படியே காப்பி எடுத்து தான் நீங்கள் ஸ்டாலின் அரசு செயல்படுகிறது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. அதில் ஒன்று மீடியாவை கையாளுவது. இதுக்கு மத்தியில் தான் வந்து இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடியவங்க செயல்பட வேண்டியிருக்கு. இதில் எதிர்க்கட்சிகள் வந்து ஓரளவாவது இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடியவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். ஆதரவுனா நான் சொல்கிறது வந்து பொருளாதார ரீதியான ஆதரவை சொல்லவில்லை, தார்மீக ரீதியிலான ஆதரவு. ஸோ அது வந்து டெல்லியிலேயாவது ஓரளவுக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் அதில் இல்லை. இப்போ டெல்லியில் மோடி அரசு கேள்வி கேட்பதற்கு த வயர், நியூஸ் லாண்ட்ரி, ஸ்க்ரால் போன்ற இண்டிபெண்ட் மீடியா இருக்குது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு சமூக வலைதளங்களில் அந்த மாதிரி ஒரு தரம் மிக்க ஒரு ஊடகத்தை நீங்கள் சொல்லுங்கள். சில தனிநபர்கள் இருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஊடகம் எங்கே இருக்குது? தனிநபர்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அவங்களால ஒரு லெவலில் மீறி போக முடியாது. ஆனால் தனிநபர்கள் கேட்கும் போதே அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய அலுவலகத்தை மூடுறாங்க, சோஷியல் மீடியாவில் இருக்க உங்களுக்கு என்ன இவ்வளோ இது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறுவனங்களாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய அந்த தனிநபர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் அவர்களுடைய நியாயங்களை அடிச்சிடுது. நான் யாரையும் பெயர் குறிப்பிட விரும்பலை. சில தனிநபர்கள் வந்து தொடர்ந்து காவல்துறையோட அத்துமீறலுக்கு உள்ளாவது, நீதிமன்றங்கள் தலையிட்டு அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க, அவங்க மறுபடியும் வந்து பேசுகிறாங்க, அப்புறம் மறுபடியும் உள்ளே போகிறாங்க, மறுபடியும் வெளியில் வராங்க. இந்த போக்கு வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. அதில் இந்த தனிநபர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள், கண்டிப்பாக அவர் செய்யக்கூடிய சில தவறுகள் அவருடைய நியாயங்களை அடித்து விடுகின்றன. அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி பாரம்பரிய ஊடகங்களில் யாருமே இல்லை என்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு போக்கு. அவர்கள் தவறே செய்திருந்தாலும் கூட வந்து நீங்கள் வந்து இந்த தண்டனை என்பது வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனட்டு தான் வந்து உச்சநீதிமன்றமே சொன்னது. இப்போ 2026 ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடியே வந்தாலும் இந்த 5 வருஷத்தில் திமுக என்னெல்லாம் செஞ்சதோ அதை விட அதிகமாக எடப்பாடி செய்வார். ஏன்னா கற்றுக்கிட்டார், அவர் தான் ஜனநாயகவாதியே இருந்ததால் ஒரு லாபமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டார். அவர் 2017-21 எடப்பாடி பழனிசாமியை கிட்டத்தட்ட அரை நிர்வாண கோலத்தில் சித்திரம் வரைஞ்சு கட் அவுட் வச்சாங்க சென்னை ப்ரெஸ் கிளப்பில். முதலமைச்சர் ஏதோ ஒரு மீடியா பர்சன்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி செய்ய முடியுமா? நினச்சி பார்க்க முடியுமா? அப்போ இதுலேருந்து எடப்பாடி என்ன பாடம் கற்றுக்கிட்டு இருப்பார்? ஓஹோ, நான் இன்றைக்கி உங்களை கண்ணியமாக கையாண்டது தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குதா? அப்போ இன்னொரு தடவை அவர் ஆட்சிக்கு வந்தார்னா, அதான் என் நண்பர் ஒரு பத்திரிகை பெரிய ஒரு நிறுவனத்தில் இருக்கவர் சொல்லுவார், சார் அடுத்த தடவை எடப்பாடி வந்தார்னா ஒரு சூப்பர் ஜெயலலிதாவாக தான் இருப்பார், மீடியாவை பொறுத்த வரைக்கும் க்ரஷ் பண்ணுறதில்ல அப்படின்னார். அதான் உண்மை. எடப்பாடியோ அல்லது ஸ்டாலினோ மறுபடியும் வந்தாலும் அல்லது விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் ஆட்சியாளர்கள் வரும் காலங்களில் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணுன்ற இந்த போக்கு வரும் நாட்களில், இப்படி புரிஞ்சுக்கோங்க, வரும் நாட்களில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணுன்ற இந்த போக்கு அதிகரிக்குமே ஒழிய அவர்கள் ஜனநாயகவாதியாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், எதிர்பார்க்காதீர்கள். அவங்க திருந்த மாட்டாங்க. ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஸ்டாலினோ எடப்பாடியோ விஜயோ சீமானோ யார் வந்தாலும் அல்லது வேறு புது பிளேயர்ஸ் வந்தாலும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க. மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைப்பாங்க. மீடியா தான் சுயமரியாதையை இழந்துட்டு நிற்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. தன்னை நம்பும் மனிதனைத்தான் உலகம் நம்பும். ஒரு மீடியான்றது சுயமரியாதையோடு அது எழுந்து நிற்கணும். எவன் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் தன்னோட சுயத்தன்மை அது என்னைக்கு ஆட்சியாளர்கள் காலடியில் வைக்குதோ, எந்த காரணத்தை எதன் பொருட்டும் நியாயப்படுத்த முடியாத காரணத்துக்காக வைக்குதோ, அப்பயே அது வந்து அழிவை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். இவங்க வழி காமிச்சிட்டாங்க. திமுக அரசு வழி காண்பித்து விட்டது. மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றத திமுக அரசு நல்லா வழி காமிச்சிடுச்சு. அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு, அதிகாரம் பணபலம் அவங்கக்கிட்ட இருக்க மீடியா பலம் மூணுத்தையும் வச்சு மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றத திமுக அரசு வழி காமிச்சிடுச்சு. அடுத்து யார் வந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், இதை தான் செய்ய போகிறாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது? அந்த அப்பா அன்னைக்கு சமூக வலைதளங்களும் இவ்வளோ கிடையாது. ஆனால் அச்சு ஊடகங்கள் கூட அவங்க இப்படி கண்ட்ரோல் பண்ணல. கேஸை போடுவாங்க. எம்எல்ஏ 2 கேஸ் போட்டாங்க. அந்த அம்மா 2 கேஸ் போட்டாங்க. 2 நான் ஹைகோர்ட்டில் ஃபைட் பண்ணி ஜெயித்தேன். அதிர்ஷ்டவசமாக நான் பணியாற்றிய நிறுவனங்கள் ஒரு நிறுவனம் இந்தியா டுடே, அவங்க கம்பெனியை மூடின பிறகு அந்த கேஸ் எனக்காக நடத்துனாங்க. ஹைகோர்ட்டில் ஜெயித்தேன். அதே மாதிரி rediff.com நான் வந்து ஃப்ரீலான்சருக்காகவே அவங்க கேஸ் நடத்துனாங்க. அதையும் 5 வருஷம் பொறுத்து நான் ஜெயித்தேன். ஆனால் அப்போ கூட ஜெயலலிதா கூட தனக்கு பிடிக்காதவங்க மேலே கேஸ் போடுவாங்க. மீறி கண்ட்ரோல் இல்லாமல் போகிறானா விட்டுருவாங்க. ஏதாவது வந்து இந்த அளவுக்கு வந்து அடக்கி ஆளணும்னு ஜெயலலிதா நினச்சதே கிடையாது. அன்றைக்கி சமூக வலைதளங்களும் இல்லை. ஆனால் இப்போ நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப நினைத்து பார்க்க முடியாதது. இது பொதுமக்களுக்கு இது தெரியல. ஓரளவு தெரிஞ்சவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஆகவே மறுபடியும் சொல்கிறேன், பாரம்பரிய ஊடகங்களான அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துவதற்காக சில கோடிகளை மாதந்தோறும் செலவு பண்ணக்கூடிய இன்றைய ஆட்சியாளர்கள் அடுத்து வரக்கூடிய எல்லோருக்கும் வழியை காட்டிவிட்டார்கள். மீடியாவை இப்படி தாண்டா டீல் பண்ணணும், மீடியா ஃப்ரீடம்ன்றலாம் ஒன்றும் கிடையாதுடா, அவன் யாராக இருந்தாலும் என் காலடியில் உட்காரணும், நான் சொல்கிறத கேட்கணுன்றத அந்த டெம்ப்ளேட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. திமுக கொண்டு வந்துடுச்சு. இப்போ நாளைக்கு மறுபடியும் திமுக வந்தாலும் நமக்கு தெரியாது யார் வரப்போகிறாங்க. அல்லது மறுபடியும் ஏடிஎம்கே வந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக திமுக ஆட்சியை விட்டு இறங்கும். இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல். முன்னாள்
ஆட்சியாளர்கள் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பிரதமர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பின்றதான் நிரந்தரம். பீட்டர் அல்ஃபோன்ஸ் இது ஜெயலலிதா ஆணவத்தின் உச்சாணி கும்பல் ஆடும்போது 93 அசம்பிளியில் சொன்னது. முன்னாள் முதலமைச்சர் என்பதுதான் நிரந்தரம், மற்றதெல்லாம் பொய்யினர். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு நாள் ஆட்சியிலேருந்து இறங்குவாங்க. இந்த எலெக்ஷன் இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன் இறங்க போகிறாங்க. அப்படி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், ஏன்னா திமுக எப்பயே இதை கற்றுக்கிட்டாங்க. அடுத்து திமுகவுக்கு அடுத்து வரப்போகிறவங்க 26 31 எப்போ வந்தாலும் அவங்க திமுக செஞ்சதை விட அதிகமாக செய்ய தான் வாய்ப்பு அதிகமாக வழியாக குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ மீடியா தன்னுடைய பாரம்பரிய குணாம்சத்தை மீட்டு எடுக்காவிட்டால் நீங்கள் ஆட்சியாளர்களிடம் வாலாட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய நாய்க்குட்டியாகத்தான் இருக்க வேண்டியிருக்கு. சார், நேற்றைய அமித்ஷா தமிழக வருகை அப்படிங்கிறது மீட்டிங்கில் ரொம்பவே ஃபயராக ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அதில் அவர் ரொம்ப குறிப்பாக ஒன்று சொன்னது என்னென்னா, குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் காலம் வந்து விட்டது, என்டிஏவுடைய கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் 2026 தேர்தலில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? ஏங்க, குடும்ப ஆட்சி அப்படின்னா அந்த அளவுகளை நீ எல்லாருக்கும் வைக்கணும். ஆமாம், திமுக குடும்ப ஆட்சி தான் பண்ணுது. சந்திரபாபு நாயுடுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யார்? அவர் மகன் என்னவா இருக்காரு? அவர் மகன் மந்திரி தானே. குமாரசாமி, ஜேடி குமாரசாமின்னு கர்நாடகாவில் ஒருத்தர் இருக்காரு, மத்திய அரசுல இப்போ வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருக்காரு. அவர் யாரோட மகன்? தேவகவுடா மகன். அவர் குடும்ப ஆட்சி இல்லையா? பஞ்சாபில் வந்து பாதல்ஸ் இருக்காங்க, அவங்களோட தான் திமுக இப்போ பிஜேபி கூட்டணியில் இருந்தது, இப்போ இல்லை. அவங்க யார்? அது மாதிரி வந்து பல மாநிலங்களில் குடும்ப ஆட்சியாளர்களோட தான் பிஜேபி கூட்டணியில் இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னா அப்படியே வந்து அவங்க சுத்த சுயம்பாங்க. ராமதாஸ் அவர் மகன், இன்னைக்கு மகனை தாண்டி மருமகளுக்கு போட்டியாக மகளுக்கும் அதுக்கப்புறம் பேரன். தேமுதிகவோட இவங்க எழுச்சின்னு இருக்காங்களே, அந்த தேமுதிக 100% குடும்ப கட்சி. அப்போ திமுக மட்டும் குடும்ப கட்சி என்று அமித்ஷா சொல்லுவது வந்து ஓரவஞ்சனை தானே. உண்மையிலேயே நீங்கள் வந்து குடும்ப ஆட்சி தான் அப்படின்னீங்கன்னா இந்த அளவுக்குள்ள இந்தியா பூரா வைக்கணும் நீங்கள். சரி, ஊழல். இதே ஊழலை பற்றி அமித்ஷா 2015-16 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார்? இந்தியாவிலே ஊழல் மிகுந்த ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு 2016 முழங்கினார் இதே அமித்ஷா. அப்புறம் அதே ஜெயலலிதாவோட போய் ஏடிஎம்கேயோட 19 கூட்டணி வச்சார். இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக். அவர் எந்த மாதம் எந்த ஊருக்கு போகிறாரோ அங்கே வந்து அந்த மாநில கட்சி தான் வந்து ஊழலில் மூழ்கி. இவங்களுக்கு என்ன ஊழலை பற்றி பேச தகுதி இருக்குது? இதே அஜித் பவாரை பற்றி நரேந்திர மோடி என்ன சொன்னார்? 2023 70,000 கோடி கொள்ளை அடிச்சிட்டாரு. யாரு? இவர் அஜித் பவார் 70,000 கோடி கொள்ளை அடிச்சிட்டாரு, அவங்கள ஓட்டு போடலாமான்னு கேட்டார். இன்னைக்கு அவர் யாரோட இருக்காரு? உங்கள் கட்சியில் மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணியில் அவர் வந்து அமைச்சராக இருக்கார். அப்போ நீங்கள் இது என்னது இது? அப்போ இது வந்து ஒரு வசதியாக பேசக்கூடிய வார்த்தை. இங்கே தப்பு நடக்குதா? தப்பு நடக்குது, அது சொல்கிறதுக்கான தார்மீக உரிமை பிஜேபிக்கு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் வாரிசு அரசியல்னு பேசுகிறேன். அந்த குற்றச்சாட்டு கடந்த காலங்கள்லையும் வந்து அவர் வைத்த குற்றச்சாட்டு தான். சரி, இந்த குற்றச்சாட்டால் வந்து திமுக எதிராக பொலிட்டிக்கலாக அவங்களால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சுதான். அவங்க கூட்டணி கட்சியை மேடையில் ஏற்ற முடியலையாங்க. கூட்டணி முடியலையா இல்லை வரலையா சார்? எடப்பாடி மறுத்து விட்டார். அதான் உண்மை. எடப்பாடி அவர்கள் மறுத்து விட்டார். இவங்க வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அவர் எனக்கு வந்த தகவல் அவர் மறுத்து விட்டார். இவங்க எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாதுங்க. பிஜேபி வந்து தன்னுடைய இந்த உண்டாந்தடி எடுத்து எல்லாரையும் மிரட்டுற அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அது வேலைக்காகாது. 9 மாதத்துக்கு முன்னால் இந்த கூட்டணியை அமித்ஷா அறிவித்தார். அந்த கூட்டணி ஜெல்லாச்சா? விளங்குச்சா அந்த கூட்டணி? ஒரு இன்ச்சு முன்னால் நகர். ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி கூட, ஒரு உறுப்பினர் கட்சி கூட அதில் வந்து சேரலை. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைமை இந்தியாவிலே இருக்கக்கூடிய பலவீனமான பிஜேபி தலைமை. கூட்டணிக்குள்ளே யாரோ வருவாங்கன்னாங்க, வெளியில் போனவங்க தான் மிச்சமே ஒழிய ஒருத்தர் கூட உள்ளே வரல. உள்ளே இருந்த செங்கோட்டையும் வெளியில் போயிட்டார் அதிமுகலேருந்து. என்டிஏக்குள்ளே இருந்த ஓபிஎஸும் டிடிவியும் வெளியில் போயிட்டாங்க. ஒரு கட்சி கூட, குட்டி கட்சி கூட வந்து உங்கள் கூட சேரலை. என்ன நீங்கள் இதை வச்சுட்டு என்னத்தை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கே சார்? இல்லைங்க, அதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தது தமிழ் மாநில காங்கிரஸ். புதுசாக பாமக அடுத்த பெரிய கட்சியாக கருதப்பட்ட பாமக உள்ளே வரல. அவங்க அப்பா மகன் சண்டை நடுத்தரில் சந்தி சிரிக்குது. தேமுதிக எல்லா பக்கத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு வந்து இங்கே கூட்டணி வந்து விளங்கி இருக்குது. இன்றைக்கி உட்காந்துன்னு அவர் வந்து அமித்ஷா வந்து இந்த பிரச்சாரத்தை பேசுகிறார். ஆகவே இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை, ஜெல் ஆகலை. இதுதான் உண்மை. தேர் இன் கம்ப்ளீட் டிசரே, ஆங்கிலத்தில் சொல்லணும். செதறி கிடக்குது.
ஏங்க நீங்கள் புது கட்சிகளை கூட்டு வர வேணாங்க. ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் கூட வந்து நயினார் நாகேந்திரனால சமாதானப்படுத்தி உள்ளே வைக்க முடியலன்னா என்ன தலைமை இது? இது என்ன தமிழ்நாடு பிஜேபி தலைமைக்கு ஏதாவது ஒரு தலைமை பண்பு இருக்கா? நீ புது கட்சிகளை அல்லது வெளியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியையோ தேமுதிகவையோ உள்ளே கொண்டு வர்றது 2ஆம் பட்சம். அதிமுகவிலே இருப்பதாக கருதப்படுகிற ஓபிஎஸ்ஸும் டிடிவியுமே நீ உள்ளே கொண்டு வரல. ஏங்க ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் அமித்ஷா ஏப்ரல் 10, 11 தேதிகளில் அதிமுக பாஜக கூட்டணியை அறிவிக்கும் போது அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு விசுவாசமாக இருந்தாங்க. இன்றைக்கி நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக டிடிவியும் ஓபிஎஸும் திரும்பி இருக்காங்கன்னா அவங்கள கூட தக்க வைக்க முடியல நயினாரால். அப்புறம் என்ன தலைமை இது? இந்த தலைமையை வச்சு நீங்கள் எலெக்ஷனில் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அதுவும் உங்கள் எதிரி திமுக விசுவரூபம் எடுத்து நிற்கும்போது. அப்போ அமித்ஷா பேசுகிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அவர் ஸ்டாண்டர்ட் டைலாக விட்டுட்டு போகிறாரு. ஏப்ரலில் என்டிஏ கவர்மெண்ட் அமையும். எப்படி பொட்டியை மாற்றிடுவீங்களான்னு தெரியல. பொட்டியை மாற்றினா மட்டும்தான் நீங்கள் என்டிஏ கவர்மெண்ட் அமைக்க முடியும். இங்கே இருக்க மக்கள் ஒன்றும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுவும் 4 ஓட்டு உடையுதுன்னா திமுக தான் அட்வான்டேஜ். ஒரு குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். 89 எப்படி வந்து கலைஞர் ஜெயின்னு ஜெயிச்சுட்டு வந்தாரோ, ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் தனியாக நிற்கும்போது எப்படி திமுக அபாரமாக ஜெயிச்சதோ அந்த மாதிரி ஜெயிக்க போகிறாங்க அவங்க. அல்லது ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும். ஆட்சி மாற்றன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்றைக்கி திமுக விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. இதில் வந்து ஊழல், வெங்காயம், வாரிசு அரிசின்னு பேசினா மக்கள் மத்தியில் இது எடுபடாது. 20% கமிஷன் வாங்குறாங்க. இந்த சரி நீங்க நடவடிக்கை எடுத்த உங்ககிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குல்ல. மணலில் திருடிட்டான், இப்போ இதில் வந்து அது பேர் என்ன அப்பாயின்மெண்ட்ஸில் திருடிட்டான், அங்கே கொள்ள இங்கே நிலக்கரியில் ஊழல், எல்லா ஊழலும் சொல்லி நீ என்ன நடவடிக்கை எடுத்த? சார் இந்த இடத்துல தான் சார் இன்னொரு கேள்வியும் வருது. தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையும் வைக்கிறாரு, நயினார் நாகேந்திரனும் வைக்கிறாரு, அமித்ஷா அவர்களுமே வந்து வச்சுட்டாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாலேயே இந்த எந்த ஒரு குற்றத்தையுமே திமுக மேலே இப்போ வரைக்கும் நிரூபிக்க முடியல, இல்லை சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண முடியல அப்படின்னும் போது என்ன மாதிரியான மனநிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது, இல்லை இந்த குற்றச்சாட்டுகள் எந்த நிலையில் சரி இருக்குது? சிலதெல்லாம் பூர்வாங்க ஆதாரம் இருக்குங்க. சில குற்றச்சாட்டுகளுக்கு பூர்வாங்க ஆதாரம் இருக்குது. விசாரித்து தான் ஆகணும். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும். எஃப்ஐஆர் போட முடியாது. ஏன்னா இடி உள்ளே வர முடியாது. ஸ்டேட் போலீஸ் தான் விசாரிக்கணும். ஸ்டேட் போலீஸ் எஃப்ஐஆர் போட மாட்டான். அல்லது சிபிஐ வரணும். சிபிஐ வந்து தானாக வர முடியாது. ஏன்னா சிபிஐ வரதுக்கான அனுமதியை மாநில அரசு வித்ட்ரா பண்ணிடுச்சு. மத்திய அரசு சிபிஐயை டைரெக்டாக உத்தரவிட முடியாது. ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ உத்தரவு போட்டால் மட்டும் தான் சிபிஐ விசாரணை வர முடியும். சிபிஐ வந்தால் தான் இடி உள்ளே வர முடியும். ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ அவ்வளோ சீக்கிரமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் சாண்ட் 5000 கோடி எவிடன்ஸுங்க. ஐஐடி கரக்பூரோ என்னமோ அவன் வந்து ஐஐடி கான்பூர் வந்து சேட்டலைட்ஸை வச்சு கிளியராக இருக்குங்க. கிறிஸ்டல் கிளியர் எவிடன்ஸ். ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க. இப்போ அந்த ஐஐடி கான்பூரோட என்கொயரியை அந்த சர்வேவே தப்புன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணுது. ஏன்னா இது வந்து மத்திய மாநில அரசு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், மாநில சுயாட்சி சம்மந்தப்பட்ட விஷயம், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது உண்மை, நான் ஏற்றுக்கிறேன். அது இங்கே வந்து இவங்க தவறு செய்யக்கூடியவர்கள் வந்து மாநில சுயாட்சியின் பின்னால், அந்த முதுகின் பின்னால் ஒளிந்து கொண்டு தவறு செய்கிறார்கள். மோடி அரசாங்கத்தில் கேட்க முடியல. மோடி அரசு கேட்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் தகுதியும் கிடையாது. ஏன்னா இதை விட பல மடங்கு ஊழலை பிஜேபி அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு, வட இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கு. பிஎம் கேர் ஃபண்டு மாதிரி ஒரு பெரிய ஊழல் எதுவும் கிடையாது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் மணல் திருட்டு பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அங்கெல்லாம் இவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. இங்கே மட்டும் எதுக்கு நீ வரன்னு நியாயமான கேள்வி. அப்போ திமுக மாநில சுயாட்சி என்கின்ற அந்த ஒரு கருத்துருவாக்கத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு இங்கே மணல் திருட்டு பெரிய அளவில் நடப்பதை ஊக்குவிப்பது போல ஊக்குவிக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நடவடிக்கை எடுப்பதற்கும் அதை குறை சொல்கிறதுக்கும் பிஜேபிக்கு மத்திய அரசுக்கு எந்த தகுதியாக இருக்கான்னா இல்லை. ஏன்னா இதை விட பல மடங்கு அதிகமாக அவங்க அங்கே திருடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ மக்களோட இரிகேஷன் ஸ்கேம்ன்றது என்ன? 2012-13 அஜித் பவார் ஆரம்பிச்சதுங்க. அது இந்த நாட்டோட பிரதம மந்திரி சொல்கிறாருங்க 70,000 கோடி கொள்ளைன்னு. உண்மைங்க அது. 70,000 கோடி கொள்ளை. அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்கள் கட்சியில் வந்தோன்னா இன்றைக்கி அவங்களுக்கு டெப்டி சிஎம். அப்போ திமுகவை பற்றி இங்கே இருக்கக்கூடிய துரைமுருகனோ KN நேருவோ இவங்களை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு இவங்கெல்லாம் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள். இவர்களை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு என்ன தார்மீக உரிமையோ தகுதியோ அருகதையோ இருக்கிறது கிடையாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டு விஷயத்தில் பிஜேபியால் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா வந்து சட்டத்தை வந்து திமுக ரொம்ப அழகாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. டாஸ்மாக் விஷயத்துலேயே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு புரிப்படலைங்க. தமிழ்நாட்டு அவங்களுக்கு புரியாத புதிராக இருக்குது. இந்த எலெக்ஷன் வரப்போது என்ன 2 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இனிமேல் நீ பெரிய அளவில் இப்போ போய் 11th ஹவரில் இடி சிபிஐலாம் ஏவி விட்டா மக்கள் மத்தியில் ஒன்றும் அதுக்கு பெரிய மரியாதை இருக்காது. அது முதலே பண்ணியிருக்கணும்.
அப்படி பண்ணா திமுகவுக்கு பூஸ்ட் ஆகிடும். பூஸ்ட் ஆகிடும். நீ அதனால் அது வந்து அது மூலமாலாம் வந்து அது பூஸ்ட் ஆகுதோ இல்லையோ அதை பெரிய அளவில் இவங்களால் உபயோகப்படுத்த முடியும். இவங்க ஃபைட் பண்ணுவாங்க, லீகலாக ஃபைட் பண்ணுவாங்க. இது நல்லாவே அப்போ எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் திமுக இருக்காங்க. 100% துணிஞ்சு தான் இருக்காங்க. சட்டத்தின் ஓட்டைகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, அதில் உள்ளே புகுந்து எப்படி வெளியே வருவது என்பது திமுகவிடம் இந்த ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். மறந்து விடாதீர்கள், தங்களுடைய மிகப்பெரிய எதிரியான ஜெயலலிதாவை சொத்துக்கு வழக்குன்ற ஒரு வழக்கில் 96 கருணாநிதி அரசு வழக்கு போட்டு 18 ஆண்டுகள் போராடி 2014 முதலமைச்சராக இருக்கும்போது அவரை சிறைக்கு அனுப்பியது திமுக. சட்ட ரீதியாக போராடி அது பிறகு 15 அந்த அம்மா விடுதலையானாங்க ஹைகோர்ட்டில். பட் அந்த அம்மா இறந்த பிறகு 17 சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கீழ்க்கு ஜட்ஜ்மெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிச்சு. உயிரோட இருந்தால் ஜெயலலிதாவும் தான் சிறைக்கு போயிருப்பாங்க. அதாவது இந்திய சட்டங்களை முறையாக பயன்படுத்தினால் எவ்வளவு செல்வாக்குமிக்க மனிதராக இருந்தாலும் அவர் தவறு செய்திருந்தால் சிறைக்கு அனுப்ப முடியும். அது முதலமைச்சராக இருக்கும்போதே அனுப்ப முடியும் என்பதற்கு பொறுமையாக 18 ஆண்டுகள் அந்த வழக்கை திமுக நடத்தியது ஒரு சாட்சி. அப்போ திமுக கிட்டேருந்து மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க திமுக கிட்டேருந்து கெட்டதை கற்றுக்கிறாங்க, கொள்ளடிக்கிறதை கற்றுக்கிறாங்களே ஒழிய சட்டத்தை எப்படி வந்து தங்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை இவர்கள் கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அவங்க சட்டத்தை நல்லா பயன்படுத்துகிறாங்க. இப்போ கூட பாருங்கள், ஈடி கேஸ் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அங்கித் திவாரின்னு ஒரு அதிகாரியை சிக்க வச்சு 2 வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் எல்லாரும் செந்தில் பாலாஜி ஈடி உள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சு தமிழக அமைச்சர்கள் மேலே ஈடி பாஞ்சு போராண்டும் போது அமலாக்கத்துறை அதிகாரியை அரெஸ்ட் பண்ணி மதுரையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணிச்சுல்ல. மோடியால் ஒன்றும் பண்ண முடியல, அமித்ஷாவால் ஒன்றும் பண்ண முடியல, இடம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான செயல்பாடுகளை தந்திரங்களை திமுக கிட்ட வந்து எதிர்கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மூவை சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அந்த நேரத்தில் எதிர்பார்க்கல இல்லை. கையங்களமாக அவன் பிடிக்கிறாங்க இடி ஆஃபீஸரை. அவன் என்னமோ இடி வந்து உலகத்திலே உத்தமனங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது இடி ஆஃபீஸரை சிபிஐ அரெஸ்ட் பண்ணியிருக்கு, வட இந்தியாவில் ரெய்டு பண்ணியிருக்கு. அப்போ கூட இடி ஆஃபீஸர் ரெய்டு பண்ணதா தெரியாது, இடி ஆஃபீஸர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கு சிபிஐ லஞ்சம் வாங்கி கேஸில். ஆனால் ஒரு மாநில காவல்துறை இடி ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணதோடு இல்லாமல் இடி அலுவலகத்தையே ரெய்டு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கால சட்டத்தை வந்து அதை எதிர்த்து மோடி கவர்மெண்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியலையே. அது தவறுன்னு உச்சநீதிமன்றமே சொல்லலையே. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் தவறு கொள்ளடிக்கிறது இதெல்லாம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் தங்களுடைய எதிரிகளை சமாளிப்பதற்கு சட்டத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை திமுகவிடமிருந்து எதிர்கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கலன்னா இப்படி தான் போய் நிற்கணும். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை பயணமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.